வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு மசாலா தோசை நல்லா டேங்கியாக நிறையா ஃப்ளேவரோடு எப்படி செய்வாங்க. ஃபஸ்ட்டு தோசை ஷைனிங்காக வரதுக்கு இந்த 2 விஷயம் செஞ்சுக்கோங்க. கடல மாவை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா மிக்சிலையும் ஒரு சுற்று ஒரு பல்ஸ் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிலாம் கூட இல்லாமல் இருக்கணும்னா. இப்போ அடுத்தது மாவு கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி காலையில் கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தோசை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எல்லா மாவுலேயும் இந்த கடல மாவையும் ஜவ்வரிசியும் சேர்த்து வச்சுக்காதீங்க. இது எப்போ தேவையோ அப்போ மட்டும் இது பண்ணுங்கள். கடல மாவு போட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட மாவு ரொம்ப புளிச்சிரும், நல்லா இருக்காது. அந்த வேலைக்கு தேவையான அளவு மட்டும் கரைச்சிக்கோங்க. இது 2யும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சோண்டு சர்க்கரை அந்த இதுக்காக ஒரு ஷைனிங் வரும்ல தோசைக்கு, அதுக்காக நல்லா கரைச்சிக்கோங்க. இதுதான் தோசை மாவு கரைக்கிறது. இதுக்கப்புறம் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, கொடை மிளகா, அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, பாவ்பாஜி மசாலா. பாவ்பாஜி மசாலா நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு லிங்க்கில் தரேன், அதில் இருக்கும். அந்த க்ரீன் சட்னியும் நான் இப்போ ஷார்ட்ஸில் போடுறேன் சீக்கிரமே. தோசையை ஊற்றிட்டு நல்லா மாவு டபரா மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சட்னி தடவுறப்ப அப்போ தான் மாவும் மேலே தடவாத மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம்னு வேணாலும் வச்சுக்கோங்களேன். சிம்லேயே செய்யுங்க இது எல்லாமே, அப்போ தான் கரெக்டாக வரும். வேக வச்சுட்டு 1 நிமிஷம் திறந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் சட்னியாக லைட்டாக ஒரு சைடு. இது ரெட் சட்னி காஷ்மீரி மிளகாயும் ஒரே ஒரு பல்லு பூண்டும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சட்னி புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, ஓமம், ஜீரகம்லாம் சேர்த்து அரைப்போம் நாங்கள், அந்த சாட்டுக்கு இருக்கிற மாதிரி. அதில் இன்னும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது டீட்டெயில்டு வீடியோவாக காமிக்கிறேன். வெங்காயம் தக்காளியை போட்டு வெண்ணெய் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லியை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாவ்பாஜி மசாலா பாவ்பாஜிக்கு எப்பயுமே செய்கிற பாஜி தான் அது. அதை அப்படியே எடுத்து நடுவில் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன் நான். இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை வச்சு தோசை ஊற்றுனீங்கன்னா ஒரு தடவை ஊற்றி பாருங்கள். இதை அப்படியே முன்னாடியே அடியில் வெந்ததால் இதை அப்படியே 2 ஃபோல்டு பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாவ்பாஜி முன்னாடியே கொஞ்சம் தோசை செவக்கிறதுக்காக தான் அதை அங்கே வச்சுருக்கோம், அவ்வளோதான். அப்படி ரெடி பண்ணிட்டீங்கன்னா சர்வ் பண்ணேன். இது மீடியமாக நடுவில் நான் என்னெல்லாம் வச்சேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது. இந்த 2 தோசையை சேர்த்து வச்சு சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் என் சேனல் பற்றி சொல்லுங்கள். விரைவில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.